அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோங்க. கோயிலில் போய் நீட்டாக சாமி கும்பிட்டு வந்தோம். கோயில் ரொம்ப சுத்தமாக இருக்குது. கோயிலில் வெளிப்புறம் தாங்க ஃபோட்டோ எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியும். உள்புறமெல்லாம் எடுக்க விட மாட்டாங்க. அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டு. இங்கே பாருங்க, கோயிலுக்கு வரீங்க உப்பு, மிளகு, குங்குமம், மஞ்சள் எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு சாமி கும்பிடுறாங்க. கட்டாயம் நீங்களும் ஒரு முறை பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சத்தியமங்கலத்திலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தாண்டின உடனே இந்த கோயில் வந்துடுது. சத்தியமங்கலம் டவுன்லேருந்து பண்ணாரி கோயிலுக்கு போகிறதா இருந்தால் கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிற்பாடு போங்க. 5 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே காலையில் போங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் காரோ பஸ்ஸும் போகும், யானையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ஒரு கோயிலை சுற்றி நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாங்க. இதெல்லாம் போகிறவங்கெல்லாம் கல்யாண வீட்டுக்காரருங்க. என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஒன்று போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி விடிய காலமெல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம். போகிற வழியில் காட்டு எருமை இருந்துச்சுங்க. பெரிய பெரிய காட்டு எருமை ஒரு 5 இருந்துச்சு. மான் 2 மான் பார்த்தோம். நல்ல பெரிய மான் 2 மான் பார்த்தோம். ரோட்டு ஓரத்துலேயே இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு பயமாக தான் இருந்துச்சு. நாங்கள் போன பஸ்ஸு ஒரு 1/2 மணி நேரம் நிறுத்திட்டோம். இந்த கோயிலில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது போல். ₹10 டிக்கெட்டு வாங்கிட்டும் கோயிலுக்கு போகலாம், ₹100 டிக்கெட்டு வாங்கிட்டும் கோயிலுக்கு போகலாங்க. அந்த மாதிரி போர்டு போட்டிருக்காங்க. நாங்கள் போகிறப்ப கூட்டமே இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் போனோம், கூட்டமே இல்லை. 2 முறை போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப அருமையான கோயில். நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக போயிட்டு வாங்க. பண்ணாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்கிறாங்க. என்னுடைய வீடியோ பார்க்குற லைக் ஒன்று போடுங்க. தேங்க்யூ.